விதங்களை பார்க்கையிலே பல வருட பரிச்சயம் போல் இருக்கும். எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும். முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே, முதலாம் பார்வையிலே. ஹலோ ஹாய். காலையிலே சரியான மழை, சூப்பர் கிளைமேட். ஸோ சுட சுட இட்லியும் அம்மா பண்ணியிருந்த தக்காளி சட்னியும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்து இன்றைக்கி எனக்கு பர்த்டே. ஸோ வந்து அம்மா வந்து பருப்பு பாயசம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலையே சுட சுட சாப்பிட்டுட்டேன். அப்புறமா நாங்கள் வந்து வெளியே போகிறதுக்குள்ளதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ரெடியாகவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வந்து இந்த சில்வர் கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த கேச்சஸ் நான் அன்றைக்கி வாங்கினேன். ஸோ அதையும் போட்டுட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா பஸ்ஸில் நாங்கள் கன்னியாகுமரி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரீ பஸ்ஸில் தான் போனோம். ஸோ ஜாலியாக சைட்லாம் பார்த்துட்டு அப்படியே அழகாக செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். மேடம் அப்படியே பஸ்ஸை ஸ்டார்ட் ஆனோடனே தூங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் தூங்க விடவும் இல்லை, டக்குன்னு போயிடலாம் நம்ம வீட்டில் இருந்துட்டு. அப்புறமா போயிட்டு எக்கோ பார்க் போய் இறங்கிட்டோம். நாங்கள் வந்து காலைல கோயிலெலாம் போக பிளான் பண்ணோம். பட் மழையினால் டைமுக்கு போக முடியல. அப்புறம் ஆட்டோ கிடச்ச டைமில் கோவில் நட சாத்திட்டாங்கன்ட்டு நாங்கள் அப்படி இங்கேயே ஸ்ட்ரைட்டாக போய்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். எக்கோ பார்க் சூப்பராக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரி ஆகும்போதே அவ்வளோ கலர்லாம் பூவில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக நேச்சுரல் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதுதான் நான் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணது. அம்மா வந்துட்டு காலையிலே சொல்லிட்டாங்க, நம்ம இங்கே போய்க்கலாம், நல்லாயிருக்கும், உனக்கும் ஜாலியாக இருக்கும்ன்ட்டு. நட்சத்திர பாப்பா இங்கே வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வரா. அவளும் வந்து கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அவளுக்கும் நடந்து டயர்டாகிற அளவுக்கு அது நல்ல பெரிய பார்க் தான். எக்கோ பார்க் சூப்பராக இருக்கும். நான் வந்து இது ஆக்சுவலாக 3rd டைம் இந்த பார்க்குக்கு போகிறேன். இதான் 3rd டைமு. அப்புறம் உள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த மாதிரி பெரிய சைஸு சங்கு ஒன்று இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பெருசாக இருந்துச்சு. ஸோ பாப்பா வந்துட்டு இந்த சங்கு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தா. இந்த மாதிரி இடங்களை பார்த்தா நம்மளே குஷி ஆகிடுவோம். அப்புறம் குழந்தைங்க எப்படி குஷியாக இருக்க மாட்டாங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை கலரில் அழகாக புல் இருந்துட்டு, அப்புறம் பூவு எல்லா செடியிலையும் பூ பூக்காத செடியே இல்லை. உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு குட்டி பூல் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து மீன், அந்த மீன் ஒரே டைரெக்ஷனில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப மழையாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி எங்கேயோ போகும்போது மழை கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 25 ரூபி. பாப்பாவுக்கு டிக்கெட் இல்லை, ஏன்னா அவளுக்கு வயசு கம்மி தான் ஆகுது. குழந்தைங்களுக்கும் உண்டு. ஸோ பார்க்கோட மேப் வச்சுருந்தாங்க. நமக்கு தேவையில்லை, புதுசாக வரவங்களுக்கு யூஸ் ஆகும். சரி, நம்ம என்ன உள்ளே போவோம், உள்ளே போயிட்டு லெஃப்ட்டில் போனால் ரைட்டில் வெளியே வருவோம், ரைட்டில் போனால் லெஃப்ட்டில் வெளியே வருவோம், அவ்வளோதான். அப்புறம் புதுசாக வெட்டிங் ஆனவங்களாம் வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வெளியே இருந்து வரவங்களாம் இந்த பார்க் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மாங்காய்லாம் நிறைய காய்ச்சிருந்துச்சு. உள்ளே என்ட்ரி ஆகும்போது சொல்லிட்டாங்க, ஃபுட்டு வந்து பார்க்குக்குள்ளே சாப்பிடக்கூடாது, வெளியே டைனிங் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்குது, நீங்கள் அங்கே தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பா மாங்காவை பார்த்தோன்னே, மாங்காய் பறித்து கொடுமா அப்படி கேட்குறா. மாங்காயெல்லாம் பறித்து அவ்வளோதான், பறிக்கலாம் கூடாது, எல்லாமே பார்க்க மட்டும்தான். ஸோ அவளை அப்படி கொஞ்சம் நேரம் அது பறித்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெலாம் பெஸ்ட்டான இடம். நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு பேக்ரவுண்டாக இருக்கும். எனக்கு உள்ளே போனோடனே என்னடா ஊட்டி கொடைக்கானல்லாம் தோற்றுரும் போலையே, அவ்வளோ அழகாக இருக்கே இந்த இடம் அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. பாப்பா போயிட்டு இங்கே வந்து அல்லிப்பூ இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பூ இருந்துச்சு. எனக்கு இந்த பூ பேர்லாம் தெரில, சர்ச் பண்ணி பார்க்கணும். ஆனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 1-2 பார்க்கும்போது என்னடா இது வித்தியாசமாக சூப்பராக இருக்கேன்னு ஃபீல் ஆச்சு. அப்புறம் உள்ளே என்ட்ரி ஆக பார்த்தீங்கன்னா அங்கங்கேயா இந்த பூ பூத்துட்டு இருந்துச்சு. நிறையவே இருந்துச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் அழகாக இருந்துச்சு. தண்ணிலாம் இல்லை, புல் கூட இந்த பூ முளைச்சிருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி இது மேலே ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ சுற்றி இந்த பூ என்னை வந்து உசுப்பேத்திக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளோ அழகாக எப்படி பூத்துருக்கு பாருங்களேன். தண்ணிலாம் இல்லை, நார்மலாக மண்ணில் தான் பூத்துருக்கு. ஸோ பாப்பா வந்து பூ பறிச்சா. பூவெல்லாம் பறிக்கக்கூடாது தான், பட்டு அங்கே யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை. அவள் 1-2 தான் பறிச்சுக்கிட்டா. ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி மேடம் நல்லா நடந்து டயர்ட் மட்டும் ஆயிருப்பாங்க. மழை கொஞ்சம் இல்லைன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃப்ளவர்ஸ்லாம் செம்பருத்தியும் அங்கங்கேயா கட்டிங் போட்டு நிறைய செம்பருத்தி இருந்துச்சு. எனக்கு அங்கே இருக்கிற எல்லா செடியும் பார்த்தோன்னே, ஐயோ இது எல்லாத்துலேயும் ஒரு கண்ணோ கம்போ கிடச்சா வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாமேன்னு அவ்வளோ ஒரு ஆசையை தூண்டி விட்டுருச்சு.
எனக்கு நமக்கு மட்டும் ஏன் கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சு, இன்னும் நிறைய இடம் இருந்திருந்தா இன்னும் நிறைய நிறைய செடி வச்சுருக்கலாம்லாம் அப்போல்லாம் ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாப்பா கூட நானும் விளையாடிட்டு அங்கே இங்கேயும் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பான மாங்காய் மரம் இருந்துச்சு, நிறைய மாங்காய் காய்ச்சி இருந்துச்சு. அல்ஃபோன்ஸா அந்த மாதிரி அதுக்கு வந்து தனித்தனியாக நேம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான டைப் வந்து பூச்செடி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து நேம் போர்ட் பக்கத்தில் ஸ்கேனர் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதை ஸ்கேன் பண்ணால் அதோட டீட்டெயில்ஸ் தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அது நல்ல விஷயம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் மாமரம்லாம் நிறைய இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 மாமரம் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ மாமரம் இருந்துச்சு. அப்புறமா மழை வந்துடுச்சு. ஸோ வந்து நாங்கள் ஒதுங்கிக்கிட்டோம். இந்த இடத்துல வந்து மழை தண்ணி உள்ளே வரலை, அது வர தப்பிச்சோம். ஏன்னா பாப்பா இருந்தனால கொடை இருந்துச்சு, பட் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல. ஸோ கரெக்டாக மழை வரும்போது நாங்கள் இந்த செட்டுக்குள்ளே வந்து நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். அதுக்கப்புறமா இங்கே எந்த பிரச்சனை மழை லீக்லாம் ஆகலை. ஸோ நல்லா அதுவும் ஒரு நல்ல ஃபீலாக த்ரில்லாக இருந்துச்சு. ஸோ செம்பருத்தி அப்புறம் இந்த மாதிரி டெக்கரேஷன் செடி இதெல்லாம் அங்கங்கே நிறைய வச்சுருந்தாங்க. ரோஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, நாட் ரோஸு அந்த மாதிரி டைப் அந்த ரோஸ் தான் இருந்துச்சு, நிறைய ரோஸ் கலர்ஸ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நடந்து போகிற எல்லா பக்கமும் இந்த அழகு செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த பூ தான், எங்கே பார்த்தாலும் இந்த பூ என்னை உசிப்பேற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமாட்டு நான் அழகாக இருந்துச்சு. நானும் லைட்டாக அதை ஒன்று கிள்ளி பார்த்தா அது வேர்லாம் இல்லை, அப்புறமா 2 கிழங்கு மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஒயிட்டும் ஒரு பிங்க்கும் நான் எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப அவுட்டில் தான், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தான். பட் எனக்கு சரி இவ்வளோ இருக்குல்ல ஒன்றே ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேனே. சரி யாராவது கேட்டாங்கன்னா பார்த்துக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது வந்து பத்திரமா வீட்டில் வைக்கணும். அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறப்போ அங்கேயே எடுத்துகிட்டு போயிடுவேன். அதோட சீட்ஸ் நான் கேட்டு பார்த்தேன், அவங்க வந்து கிடைக்காதுன்னு சொன்னாங்க. வெளியே வந்தவரையும் நான் கேட்டு பார்த்தேன், அது கிடைக்காதுன்னு சொன்னாங்க. நல்ல வேலை நான் 2 எடுத்துக்கிட்டேன், எல்லாம் எனக்கு அது கிடச்சிருக்காது. ஃபஸ்ட் நான் அந்த பிளானில் தான் இருந்தேன். கண்டிப்பாக வெளியே வந்து ஒரு நர்சரி இருக்கும், அங்கே நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம், அப்போ கண்டிப்பாக இதோட சீட்ஸ் இருக்கும், வாங்கிக்கலாம்னு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் கிடைக்கல. செம்பருத்தி செடி பார்த்தீங்களா. அப்புறம் மேடம் வந்து கொடை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. சோனமுத்தா பாப்பா சொல்ல கேட்காம வேகமாக போயிட்டு தண்ணி இருக்கும் விழுந்துட்டான். அப்புறம் அங்கேயும் பைப் தேடி பார்த்தோம், கிடைக்கவும் இல்லை. இவள் பொறுமையாகவும் இல்லை, இதுலேயே நான் கழுவுறேன்ட்டு அந்த தண்ணியில் போய் க்ளீன் பண்ணிக்கிறாள். தெரியுது தண்ணியில் க்ளீன் பண்ணணும், அது எந்த தண்ணியாக இருந்தால் என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரே மூங்கிலாக தான் இருந்துச்சு. இது பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த மூங்கிலோட கம்பு, அழகாக யாரோ உட்காந்து டிசைன் போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் பாப்பாவோட ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பாப்பா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணான். ஃபஸ்ட்டு ரொம்ப பாப்பா மட்டும்தான் இருந்தா. அதுக்கப்புறம் டக்கு நிறைய ஸ்கூல் குழந்தைங்க வந்தாங்க. அப்புறம் அவங்க வந்தோன்னா அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. போகலான்னாலும் கேட்கவே இல்லை. ஸோ அவள் வந்து இதுக்காக தான் வந்தாள். ஸோ அதை நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாள். குழந்தைங்கள்லாம் போனால் நல்ல இன்னும் ஒரு 2 வயசு கூட இருந்துச்சுன்னா நம்ம கேர் பண்ணணும்னு இல்லை, அவங்களே ஜாலியாக விளையாடிப்பாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, டக்குன்னு விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு ரொம்ப கொஞ்சம் பயம். அதுவும் வேகமாக சுற்றும்பா, மெதுவாக சுற்றினாலும் மெதுவாக ஆட்டினாலும் அவங்களுக்கு பிடிக்காது. வேகம் அப்படின்னு கேட்பாங்க மேடம் வேறு. எதுலேயுமே இதிலெல்லாம் நான் கூட இப்போ சறுக்கு சொன்னாலும் நோ பயப்படுவேன். ஆனால் மேடம்க்கெலாம் பயமே இருக்காது, ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து எப்போவுமே கன்னியாகுமரி வந்தேன் எனக்கு நானே ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. அங்கே போனால் எங்கேயும் அவுட்டிங்லாம் கிடையாது. வீட்டில் இருப்போம், சஞ்சனா போவோம், கோவில் போவோம், மார்க்கெட் போவோம், பாப்பா ஸ்கூலுக்கு போவோம், அவ்வளோதான். மற்றபடி ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் கூட எங்களுக்கு அங்கே இருக்காது. அதனால் இங்கே வரும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கணுமோ, எவ்வளோ சுற்றணுமோ எல்லாம் சுற்றி ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அப்போ நமக்கு மைண்ட் சொல்லும், இல்லை ரொம்ப டயர்டாயிட்டோம், இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இங்கே நாங்கள் டயர்டாயிடுவோம். அது மாதிரியே திரும்ப போயிட்டு நம்ம ஒரு 10 டேஸில் ரிட்டன் வந்தாலும் சேம், அங்கே போகணும் இங்கே போகணும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுற ஃபீல் வந்துடும். அது 10 டேஸாக இருந்தாலும் சரி, ஒரு 2 மந்த்ஸாக இருந்தாலும் சரி, மைண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறைய பட்டாம்பூச்சி இருந்துச்சு, அங்கங்கே நிறைய செடி இருக்கனால அங்கங்கே நிறைய பட்டாம்பூச்சி இருந்துச்சு. இன்றைக்கி நான் வந்து பிங்க் கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், அழகான அந்த சிகப்பு கலர், அந்த மாதிரி கலர்லாம் நிறைய பூ பார்த்தேன். ஒரு பூ 2 பூ இல்லை, ஒரு 1000 பூக்கு மேலே ஒரு இதில் இருக்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு இன்றைக்கி பர்த்டே வந்து நல்லா ஜாலியாக போச்சு, எங்கள் மம்மி கூடயும் நக்ஷத்ரா கூடயும். நக்ஷத்ரா டேடி வந்து வெளியே இருக்கனால கொஞ்சம்
அவங்க அவங்க இல்லாமல் இதான் எனக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம். ஸோ வந்துட்டு சாரை நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். அப்புறமா மறுபடியும் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே மறுபடியும் மீன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வெளியே ஃபுட் கோர்ட் இருக்கும், அங்கே உட்காந்து நீட்டாக சாப்பிட்லாம். நல்லா கம்ஃபர்டபுளான பிளேஸ் இது. ஓகே, நல்லா சூப்பரான அழகான ஒரு டைனிங் ஏரியா, நல்லா இருக்குல்ல. இங்கே வந்து உட்காந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ வீட்டிலேருந்தே இன்றைக்கி அம்மா வந்து நான் தான் கேட்டேன், அம்மா பொதிச்சோறு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லான்னு சொல்லி கேட்டேன். ஆக்சுவலாக பொதிச்சோறுனா அதில் வந்து பொரிச்ச மீன், முட்டை ஆம்லேட்டு இது மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் வந்து விரதங்கிறனால அதெல்லாம் வைக்கல. ஸோ நான் சும்மா ஒரு காயும் துவையிலும் வச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டோம். பாப்பாவுக்கு வந்து கீரை கிடைஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த இதை வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த வாழை இலையில் அப்படியே சூடாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அந்த வாசனை வேறு லெவலில் இருக்கும்ல. இதில் வர அம்மா மறுபடியும் கொஞ்சமாக பாயசம் வர அங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சாப்பிட்ற சொல்லிட்டு. ஸோ நல்லா நானும் அம்மாவும் தான் இதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது இலையிலேயே பாயாசமாக ஊற்றி நல்லா மழையை ரசிச்சுக்கிட்டு மதிய சாப்பாடை சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பாப்பாவும் ஜாலியாக உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தா. சாப்பிட்டு முடிச்சோடனே நல்லா மழை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து வெயிட் பண்ணோம், மழை கொஞ்சம் கம்மியாகிற வரை அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். அப்போ பாப்பா இதில் விளையாடிட்டே இருந்தா. இதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து 2 பக்கமுமே வந்து நர்சரி இருக்கும், நமக்கு தேவையான செடிலாம் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. இன்னும் அங்கே நிறைய சுற்றி பார்க்க இடம் இருக்குது அந்த நர்சரியிலே. பட் அந்தளவுக்கு நமக்கு டைம் இல்லை, டயர்ட் ஆகிடுச்சுன்னா பாப்பாவையும் அப்புறம் தூக்கிக்கிட்டே போனோம், அவ்வளோ கஷ்டம். மழை பெஞ்சிச்சு. இந்த இடம் போய் பார்த்தோம் பாருங்களேன், உள்ளே வந்து அவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஆசை வரும், இது மாதிரி எங்கள் வீட்டை எப்போ மாற்றணும் அப்படின்ட்டு தான் தோணிகிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரம் கூடிய விரைவில் மாற்றணும். இப்படி 1 மாதம் இங்கே வந்து டேரா போட்டோன்னா அங்கே இருக்கிற செடியெலாம் பாவம் நாஸ்தியாயிரும். இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் எல்லாம் அங்கேயும் நல்லா சேஃபாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் பாவம்ல. அம்மா வந்து எனக்கு பிடிச்ச செடி வாங்கிக்க சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகணுன்ட்டு கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம், அப்புறம் போய் வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பீச் கலர் மாதிரி இருக்கிற இந்த பிங்க் கலரில் வந்து ஒரு இட்லி பூச்செடியும் அப்புறம் இந்த 2 செடி பேரும் எனக்கு தெரியல, இதுவும் வாங்கிக்கிட்டோம். இப்போ ரிட்டனில் பஸ்லேயே நாங்கள் கிளம்பிட்டோம், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ட்ராவலும் நல்லாயிருக்கும், 2 பக்கமே பார்க்க ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். பாருங்களேன், இந்த மருத்துவல் மலையில் இருந்துட்டு அப்படியே மேகம் தனியாக கிளம்பி போகிற மாதிரி அழகாக இருந்துச்சு. அப்புறமா இந்த பூவு இதை வந்து எடுத்துகிட்டு வந்த 2 அணம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது முளைக்குமா முளைக்காதா, இதை தண்ணியில் போடணுமா எதுவுமே எனக்கு தெரில. சரி எதுக்கும் ஜஸ்ட் இதுக்கெல்லாம் நட்டு வைக்கலாம். அப்புறமா நம்ம வந்து வீட்டுக்கு போகிறப்போ இதை உயிரோடி இருந்துச்சு பொழைச்சிக்கிச்சுன்னா தூக்கிட்டு போயிடுவேன். 2ல் ஏதாவது ஒன்று நான் எடுத்துகிட்டு போவேன், ஒன்று இங்கே வச்சுட்டு போவேன். இல்லைனா நான் ஒரு பேராசக்காரி 2யுமே எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் நல்லா காப்பாற்றி அப்புறமா அம்மாவுக்கு வேறு ஒரு சீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு வேளை அது செத்து போச்சுன்னா அப்புறம் அதுக்கும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இப்போவே வேறு எல்லா கலரும் நான் ஆட்டையை போட்டு வந்துருக்கலாமான்னு லைட்டாக மனசு சொல்லிகிட்ருக்கு. எப்படியோ இன்றைக்கி நான் வந்து என்னோடய பர்த்டே நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டேன். எல்லோரும் ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க. வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.